கன்னிராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் 2026 எப்படி இருக்கும்? 7ஆம் பாவத்தில் சனி, 8ஆம் பாவத்தில் செவ்வாய், 9வது பாவத்தில் சூரியன், 10ஆம் பாவத்தில் தசமயம் குரு, அதுவும் இன்றைக்கி மாறிடும். 10ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன். அதாவது 7ஆம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது வாய்வு தொல்லைகள் அதிகமாகும். 8ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது கோபம் அதிகமாக வரும். 9வது பாவத்தில் சூரியன் பகவான் எனக்கு தெரியும் என்ற தைரியத்தை கொடுக்கும். அதனால் அங்கு பக்கத்திலேயே சுக்கிரன் புதன் இருக்கு, லாபத்தை பார்ப்பீர்கள். என்ன அர்த்தம் இதெல்லாம்? இந்த சேர்க்கைக்கு என்ன அர்த்தம் என்றால், வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த ஒரு மாதம் கோபம் செய்யாதீர்கள். சந்தோஷமாக இருங்கள். அலைச்சல்கள் கம்மியாக பண்ணுங்க. தேவை இருந்தால் மாத்திரம் யாத்திரை பண்ணுங்க. வீட்டில் பல பேர் வருவார்கள், பல பேர் போவார்கள், விருந்தாளி வருவார்கள், செலவுகள் அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சுமாரான காலம், ஆனால் கொஞ்ச நாளில் பதவி உயர்வு, மன கஷ்டம்லாம் நீங்கிற காலம் என்று சொல்லுவேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற காலம் ஆரம்பித்து வச்சுட்டு கோபம் செய்யாதீர்கள். வியாபாரிகளுக்கு நல்ல லாபமான காலம், யாத்திரை அதிகமாக செய்ய வேண்டிய காலம். தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனித்து யாத்திரை செய்ய வேண்டும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் நல்ல லாபமான காலம், அலைச்சல்கள் குறையும். ஸ்லோவாக அலைச்சல் குறையும். ஏன்னா குரு 11ல் வரார் இல்லையா, லாபத்தை கொடுப்பார். குருவின் பார்வை பிரமாதமாக இருக்கும் பொழுது பல கஷ்டங்கள் குறையும். ஆனால் கொஞ்சம் நீங்களும் பிடிவாதத்தை விட வேண்டும். பிடிவாதத்தை விட்டால் மாத்திரமே கன்னிராசிக்காரர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். கலைஞராக இருக்கீங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய சில பரிகாரம் சொல்கிறேன். அதுக்கு முன்னே வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா கொஞ்சம் பாருங்கள். நீங்களும் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தன்னைத்தானே ஸ்லோ பண்ணிக்குங்க. ஏன்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் ஸ்லோ பண்ண மாட்டாங்க. நான் ஜவானாக இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நான் என்ன கிளவாயிட்டேனா, நான் பண்ணிவிடுவேன். அப்படிலாம் பண்ணாமல் ரொம்ப பரபரப்பான வேலைகளை கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா கேஸ் ட்ரபிள் குறையும், பித்தம் குறையும், அலைச்சல்கள் குறையும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம்? ஃபஸ்ட்டு பரிகாரமாக தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். தண்ணி அதிகமாக குடிக்கணும். 2வது, தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும். அதுக்கப்புறம் விநாயகர் பூஜை செய்யணும். ஓம் கங்கணபதே நம, ஓம் கங்கணபதே நம, ஓம் கங்கணபதே நம மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? விநாயகர் பூஜை முடிஞ்ச பிற்பாடு குலதெய்வ வழிபாடு பண்ண வேண்டும். இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் கன்னிராசிக்காரர்கள் ஜூன் மாதத்தில் சந்தோஷமாக சுகமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.